சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் முதலாவதாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 102வது சங்கீதம், அதனுடைய 13வது வசனம். சங்கீதம் 102:13. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம முதலாவதாக சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 733வது பக்கம். சரிங்களா? 733வது பக்கம். என்னோட இணைந்து கொள்ளுங்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது துயரப்படுகிற ஒரு சங்கீதக்காரன் எழுதின ஒரு சங்கீதம். இதை முழுவதுமாக நான் விளக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் போது இவ்விதமாய் கேட்கிறார், தீவிரமாய் வாரும். முதல்ல அந்த ஜெபத்தின் ஆரம்பமே எப்படி கேட்கிறாருன்னா, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு தயை செய்ய, நீர் என்ன செய்யுங்க, தீவிரமாய் வாரும் அப்படின்னு ஆரம்பத்தில் எழுதினவர் இந்த சங்கீதம் முடிகிறதற்கு உள்ளேயே, இந்த சங்கீதம் முடிகிறதுக்கு உள்ளேயே அவர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்றார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் வார்த்தை தான் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் நம்ம வாசித்தோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு, சீயோன் என்றால் தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து கை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சில விஷயங்களுக்கு காத்திருக்கீங்கல்ல, அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க, வந்தது. ஹல்லேலூயா. யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு நேரத்தில் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் தான் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தயை, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடந்தால் நலமாய் இருக்குமே என்று யோசிக்கிற, சிந்திக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், தயை செய்யும் காலமும் குறித்த வேளையும் வந்தது. இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் இதை தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் நம்முடைய வேத பகுதியை அதற்கு நேராக நாம் திருப்ப நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 9வது அதிகாரம். தயை செய்யும் காலமும் குறித்த வேளையும் வந்தது. ஹல்லேலூயா. சரி, முதலாவது வசனம் யாராவது மைக்கில் அப்படியே வாசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஒருத்தர். சரிங்களா? முதலாவது வசனம் 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவர் உண்டா என்று தாவீது கேட்டான். ஹல்லேலூயா. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது இருக்கிறானா? ஹல்லேலூயா. யார் இந்த யோனத்தான்? யார் இந்த தாவீது? நமக்கு தெரியும், தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்தவர். தேவன் அவரை நல்ல ஒரு ராஜாவாய் மாற்றினார். அவர் அந்த ராஜரீகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக முதல் ராஜாவாக இருந்தவர் யார்? சவுல். ஹல்லேலூயா. ஆனால் சவுலுடைய ராஜ்யபாரத்திலே ஒரு காரியம் நடந்தது. தாவீது கோலியாத்தை கொன்றதுனாலே எல்லாரும் ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பெண்கள் ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சில நேரத்தில் பாட்டு கூட குழப்பத்தை உண்டு பண்ணிடுது இல்லையா? சரியா? சவுல் கொன்றது, சவுலுக்கு கொஞ்சம் கூட கூட்டி கொடுத்துருந்தா அங்கே ஒருவேளை பிரச்சனை வந்திருக்காது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அன்றிலிருந்து தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சவுல் வகை தேடினான். ஹல்லேலூயா. எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் வகை தேடுகிறான். அதே நேரத்தில் சவுலுடைய மகன் யோனத்தான் யார் கூட ஐக்கியமா இருக்கிறா? தாவீதோடு கூட. ஹல்லேலூயா. அவர்கள் 2 பேரும் உற்ற சிநேகிதர்களாக இருந்தார்கள்.
தாவீதும் யோனத்தானும் எப்படி இருந்தாங்க? உற்ற சிநேகிதர்களா இருந்தாங்க. நல்ல ஒரு நட்புக்கு அடையாளம் எடுக்க வேண்டும் என்றால் வேதாகமத்திலே தாவீதையும் யோனத்தானை தான் எடுக்க முடியும். சவுல் அவ்வளவு பெரிய எதிராளியா இருக்கிற போதும் யோனத்தான் தாவீதின் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் தாவீதின் மேல இருக்கிற அந்த டேலண்ட்ஸ், அந்த தாளந்துகளையும் கண்டு அவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் என்ன நடக்கிறது? யுத்தத்திலே சவுலும் மடிந்து போனார், யோனத்தானும் மடிந்து போனார். அல்லேலூயா. சவுலும் மடிந்து போனார், யோனத்தானும் மடிந்து போனார். அநேக நாட்களுக்கு பிற்பாடு தன்னுடைய சிநேகிதனுடைய ஒரு நினைப்பு தாவீதுக்குள்ள வந்தது. அவனுடைய தகப்பனாகிய சவுல் என்னை கொலை செய்ய வகை தேடுகிற அந்த காலத்திலேயும் யோனத்தான் எனக்கு எவ்வளவோ உதவி செய்தாரே, அந்த யோனத்தான் நிமித்தம் நான் யாருக்காவது தயவு செய்யணும். அல்லேலூயா. கையில உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஆரம்பத்துல இந்த வார்த்தையை சொல்லிட்டு செய்திக்குள்ள போக விரும்புறேன். கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகள் ஒருவர் உங்க வீட்டில் இருந்தாலும், அது நீங்களா இருந்தா, உங்க நிமித்தம் கர்த்தர் உங்க வீடுகளை ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு மாற்றம் இல்லாத உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நெருக்கமாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் நிமித்தமாக அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை, அந்த தேசத்தை, அந்த ஆலயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு இங்கே இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. தாவீது கேட்கிறார், என் நண்பனாகிய யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டார்ல வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒருவர் நினைவு கூறப்படுகிறார். அந்த தயவுக்காக ஒருவர் நினைவு கூறப்படுகிறார். அவருடைய பேர் என்னவென்றால் மேவிபோசேத். எல்லாரும் சேர்ந்து அந்த பேர் சொல்லுங்க. என்னது? மேவிபோசேத். அல்லேலூயா. யார் இந்த மேவிபோசேத்? யோனத்தானுடைய குமாரன். இந்த யோனத்தானுடைய குமாரனாகிய மேவிபோசேத்துடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை இழந்தவன். இழப்பிற்கு அடையாளமே யாருதான் சொல்லலாம்? மேவிபோசேத். அல்லேலூயா. என்ன இழந்தான்? நான் ஒரு சில காரியங்களை முதலாவதாக வரிசைப்படுத்துகிறேன். தன்னுடைய தாத்தாவை இழந்தான். ராஜாவாகிய சவுல் தாத்தாவை இழந்தான். இரண்டாவதாக தன்னுடைய தகப்பனை அதே நாளில இழந்தான். தகப்பனை அதே நாளில் என்ன செய்தான்? இழந்தான். எப்படி ஆகிலும் இந்த மேவிபோசேத்தை ஆகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு வேலைக்காரி தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடும் போது தவறி அவன் கீழே விழுந்து அவனுடைய 2 கால்களும் உடைந்தது. ஒரே நாள்ல நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஒரே நாள் அவனுடைய 2 கால்களும் என்ன செய்தது? உடைந்தது. கால்களை இழந்தான். அடுத்தது பாருங்க, அந்த ராஜ மேன்மை இழந்தான். யோசிச்சு பாருங்க, சவுல் ராஜாவா இருந்தா அடுத்தது நிஜமா உலக வழக்கின்படி யார் ராஜாவா இருக்க வேண்டும்? யோனத்தான். யோனத்தான் இல்லாத பட்சத்திலே அந்த ஸ்தானத்திலே யார் இருக்க வேண்டும்? மேவிபோசேத் வந்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அவன் அந்த ராஜ்யபாரத்தையும் இழந்தான், அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்தான், வீட்டை இழந்தான், சொத்தை இழந்தான், தனக்கு இருக்கிற அத்தனையையும் ஒரே நாள்ல இழந்து லோதேபார் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே, மாஹீர் என்று சொல்லப்படுகிற ஒரு வீட்டிலே அர்த்தமற்றவனாக, அல்லேலூயா, வாழ்க்கையிலே ஒரு பொருள் இல்லாதவனாக வாழ்கிறான். வாழ்ந்தியதற்கு நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்தேனே என்று தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்பாரின்றி கேள்வியின்றி ஒரு மனிதனாக வாழுகிறான். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில இழப்புகள் பல காரியங்களை சிந்திக்க தோன்றும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா யார் மறந்தாலும் நம்மை மறவாத ஒரு தேவன் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நம்முடைய சிந்தையில நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்ல, யார் மறந்தாலும் நம்மை மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். கைகளை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. இந்த இரவு நேரத்துல நம்மை மறவாத ஒரு தெய்வம், நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இயேசு. அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஓகே, இப்பொழுது தாவீது கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கும்போது அங்கே ஒருவர் நினைவு கூறப்படுகிறார். யாரு? மேவிபோசேத். எல்லாவற்றையும் இழந்தவனாக. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த மேவிபோசேத் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி யோசிச்சிருந்திருக்கலாம், இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி என்னை நினைவுறுவதற்கு யாருமே இல்லை, இனி நான் மேன்மை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி இதிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுவதற்கு சூழ்நிலைகள் அனுகூலமாகவே இல்லை, இழந்தது இழந்ததுதான், என் வாழ்க்கையில நான் இழந்தது இழந்ததுதான் என்று யோசிக்கிற அந்த தருவாயிலே திடீரென்று இந்த மேவிபோசேத் முதலாவதாக விசாரிக்கப்பட்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. 2-3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி, மீண்டும் பாருங்க அந்த வார்த்தை, தயை செய்யும்படி, இஸ்ரவேலுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரனும் இருக்கிறான் என்றார்கள். ஹல்லேலூயா. எல்லாராலும் மறக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அங்கே அவன் விசாரிக்கப்படுகிறான். ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் முடவனும் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, விசாரிப்பற்று இருந்த அந்த மேவிபோசேத் விசாரிக்கப்பட்டான். முதலாவது இதுல ஆண்டவர் தருகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மேவிபோசேத் விசாரிக்கப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று அழகாய் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலையும் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். மேவிபோசேத்தை ஒரு ராஜா விசாரித்தார். எந்த ராஜா? தாவீது ராஜா விசாரித்தார். நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது, நம்மை விசாரிப்பது உலக பிரகாரமாய் உள்ள ஒரு ராஜா அல்ல. அண்ட சராசரங்களையும் அகிலத்தையும் உங்களையும் எங்களையும் சிருஷ்டித்த, என்னையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ராஜா என்று மட்டும் நான் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. ராஜாதி ராஜா, அவர் உன்னதமான தேவன். ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா விசாரிக்கும் போதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், வித்தியாசங்கள் உண்டாகிறது என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜாதி ராஜா நம்மை விசாரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மகிமையான மாற்றங்கள் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வைத்து விடுங்க. மிகவும் பழக்கமான 1-2 சம்பவங்கள், நிகழ்வுகள். யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த பெதஸ்தா குளத்தின் கரை அருகே ஒருவன் படுத்து கிடக்கிறான். 38 வருடங்களாய் அவன் என்ன செய்கிறான்? வியாதியஸ்தனாய் இருக்கிறான். அந்த குளம் கலக்கப்படும் போது, ஒரு தேவதூதனால் அந்த குளம் கலக்கப்படும் போது யார் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. யார் முதலாவது இறங்குவாங்க? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பலன் இருக்கிறவன் தான் இறங்குவான். ஹல்லேலூயா. இறங்கக்கூடிய பலன் திராணி இல்லைன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யாராவது 4 பேர் என்ன செய்யணும்? இருக்கணும், குடும்பத்து நபர்கள். நான் நினைக்கிறேன், இது என்னுடைய கற்பனை, ஒருவேளை 38 வருஷமா இருக்கிற இவனுக்கு இவனாலையும் போய் இறங்க முடியல, இவனை கொண்டு போய் நிறுத்துறதற்கும் யாருமே இல்ல. வேதனையோட இருக்கிறான். தன் நிலைமையை, தன் கஷ்டத்தை, அந்த வியாகுலத்தை ஒருவரும் உணர்வதற்கு இல்லையா? என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையா? நான் என்னைக்குமே இந்த அற்புதத்தை பார்க்கிறேன், ஆனா அது என்னால் அனுபவிக்க முடியாதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நான் நினைக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு 10 தடவையாவது குளம் கலக்கப்படுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. வருஷத்துக்கு இல்ல மாசத்துக்கு ஒரு 10 தடவை. சரிங்களா? அவன் கண்கூடா என்ன செய்யறான்? பார்க்கிறான். வியாதியஸ்தர்கள், குஷ்டரோகிகள், பார்வையற்றவர்கள், மூடவர்கள் என்ன செய்யறாங்க? அதுல இறங்கி போய் என்ன செய்யறாங்க? அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. கண்கூடாய் பார்க்கிறான், ஆனால் அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியவில்லை. யாராகிலும் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க என்று கேட்டு பார்த்திருப்பான், ஆனால் அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. ஐயோ, யாருமே என்ன விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லையே, நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிற அந்த தருவாயில அவனை விசாரிக்கும்படி இயேசு வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல தான் கர்த்தருடைய விசாரிப்பு மகிமையா வெளிப்படும். நம்ம நினைக்கிறத விட, நம்ம எதிர்பார்க்கிறத விட மகிமையா வெளிப்படும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்துன்னா அவருக்கு வேலை இல்லை இல்லையா? அல்லேலூயா. ஆனா விசாரிப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய விசாரிப்பு வெளிப்படும் போது நம்ம புத்திக்கு எட்டாத பயங்கரமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியான்னு கேட்டா அவன் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அன்று படுக்கை எடுத்துக்கொண்டு போன்ட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் நம்மை விசாரிக்கிற தேவன். விசாரிப்பட்டு கடந்து அவனை விசாரித்தார். அதே போல யோசிச்சு பாருங்க, பேதுரு வலை வீசி எல்லாம் முயற்சி பண்ணி தோற்று போய் கரையேறி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மீண்டும் போய் ஆழத்துல வலை வீசு. ஆண்டவரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணு கூட என்ன செய்யல, அகப்படல. அதனாலதானே அவனை தேடி வந்தாரு. ஹல்லேலூயா. நீ உன் திறமையை வச்சு நல்லா ட்ரை பண்ணி பார்த்த, உன்னுடைய அனுபவத்தை வச்சு முயற்சி பண்ணி பார்த்த, எல்லாத்திலையும் தோற்று போய் இருக்கிற நேரத்துல முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படி நினைக்கிற நேரத்துல உதவி செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், யார் விசாரிக்காம இருந்தாலும் உங்களை விசாரிக்கிற தேவன் நான் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். நல்ல கைகளை உயர்த்துவராமன்னு சொல்லுங்க. அவன் நம்மை விசாரிக்கிற தேவன். மீண்டும் நான் அந்த வேத பகுதிக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். மேவிபோசேத் அநேக ஆண்டுகளாக விசாரிப்பற்றவனாய் இருந்தான். ஒரு நாள் ராஜாவின் விசாரிப்பு அவனை தேடி வந்தது. ராஜாவின் விசாரிப்பு. அல்லேலூயா. இரண்டாவதாக விசாரிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில இரண்டாவது கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, சிலர் விசாரிப்பாங்க, அதுக்கப்புறமா மறந்துடுவாங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? சில நேரத்துல விசாரிப்பாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எத்தனை வருஷம் ஆச்சு, அவ்வளவுதான். விசாரிக்கிறது விசாரிச்சிடலாம், யார் வேணாலும் விசாரிக்கலாம். ஒருவேளை போன்ல விசாரிக்கலாம், தூரத்துல இருந்து விசாரிக்கலாம், அதோட நிறுத்திட்டு போயிருவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவரை நிறுத்துறவர் இல்லை. அதற்கு உதாரணம் இந்த ராஜா. ராஜா என்ன சொல்றார், அவனை இங்கே அழைத்து கொண்டு வா. அவனுக்கு ஒரு அழைப்பு. ரெண்டாவது என்னது, அவனுக்கு ஒரு அழைப்பு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய லோதேபார், அது ஒரு ஊர். அம்மியேலின் குமாரனாகிய மாகீர், மாகீர் என்கிற ஒரு பெயர், அவன் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தான்? அழைப்பித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. அழைக்கப்படாம ஒருத்தர் இந்த இடத்துல நீங்க இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? நானும் இந்த இடத்துல இல்ல. அழைக்கப்படாம பாஸ்டர் இந்த இடத்துல இல்ல. நீங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ தற்செயலா வந்ததில்ல. கர்த்தருடைய உன்னதமான அழைப்பு நம்ம மேல இருந்ததுனால நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லிட்டு தொடர்ந்து இந்த செய்திக்கு நான் வர விரும்புறேன். நான் ஒரு பாஸ்டருடைய சன், எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியும். தாத்தாவும் பாஸ்டர், அப்பாவும் பாஸ்டர். நிறைய நேரங்களில் இந்த பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க, போதகருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தனாக இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட டைமில். அப்போ எங்கள் வீட்டுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வருவாங்க, நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கேரளாலேருந்து வருவாங்க இல்லையா? வரும்போது தலையில் கை வச்சா முதல் வார்த்தை தெய்வ விழியா. புரியுதா உங்களுக்கு? என்னது? தேவனுடைய அழைப்பு, ஊழியத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த டைம்ல இதை கேட்கும்போது எனக்கு எப்படி வரும்னா, ஒரு கோபமா வரும். நான் தான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றேன், வாரவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆண்டோடைய அழைப்பு உன மேல இருக்கு அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. அது நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருந்த ஒரு நினைப்பு, எனக்குள்ள இருந்த ஒரு சிந்தை என்னன்னா, வர்ற ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் நான் பாஸ்டருடைய பையன்னு தெரியும். அதனால அவங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி என்ற ஒரு சிந்தை எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அல்லேலூயா. ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என் தாய் தகப்பனுக்கு பேரை கொடுத்துட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தரிசனங்கள், அழைப்பு எல்லாம் இருக்குது. ஆனா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அப்ப என் வீட்டுல கேட்டாங்க, இவ்வளவு பேர் சொல்லியும்
அவ்வளவு இருதயம் உனக்கு கல்லாவா இருக்குது, அவ்வளவு கல் நெஞ்சக்காரனா நீ அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, அவங்களுக்கு முன்னாடியே பப்ளிக்கா நான் சொன்னேன், என்னை அறியாத, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறேன், ஊழியத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு அடையாளத்தை கேட்கிறேன். என்னை அறியாத, அறிமுகம் இல்லாத ஒரு நபர் மூலமா கர்த்தர் திட்டவட்டமா பேசினாலே நான் ஏற்றுக்கொள்வேன். நம்ம வீட்டுல வரவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்? பாஸ்டருடைய சன்னு தெரியும். அப்ப எனக்கு அப்படி ஒரு சிந்தை இருந்தது, என்னை அறியாத, அறிமுகம் இல்லாத ஒரு நபர் மூலமா கர்த்தர் பேசினா நிச்சயமா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு. நான் ஸ்காட் காலேஜ்ல டிகிரி பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் ஒரு வாலிபர் கூடுகைக்காக சேலம் போயிருந்தோம். சேலத்துல அன்றைக்கு பாஸ்டர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அவர் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறார். கர்த்தருடைய செய்தி உள்ளத்தை தொடுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்தி என்ன தொடுது? உள்ளத்தை தொடுது. அந்த செய்தியின் முடிவுல முழுசுமா அர்ப்பணிக்கிற மனநிலையில வந்துட்டேன், முழுசுமா ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிற மனநிலையில வந்துட்டேன். ஆனா உள்ள ஒரு கிடப்பு இருக்குது, என்ன தெரியுமா? அறியாத ஒரு தேவ ஊழியர் மூலமாய் கர்த்தர் திட்டவட்டமாய் நீ இன்னைக்கு அர்ப்பணிச்சுக்கோ, ஆனா அந்த அழைப்பை உறுதியா பெற்றுக்கொள்றதுக்கு காத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு சிந்தை. அப்ப கடைசியில் அவர் அந்த ஊழியக்காரர் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, ஊழியத்துக்காக வர்றவங்க வாங்க வாங்க வேகமா வேகமா ஓடி வாங்க அப்படின்னா ஒரு 300-400 பேர், 1000 பேருக்கு மேல இருந்தாங்க அந்த யூத் மீட்டிங். சரிங்களா? ஒரு 300-400 பேர் எல்லாரும் வேகமா போயாச்சு, எல்லாரும் வேகமா போயாச்சு. நான் மெதுவா கண்ணை திறந்து பார்க்க, வலது பக்கத்திலே ஆளை காணோம், இடது பக்கத்திலேயும் முன்னாடியும் பின்னாடி ஆளை காணோம், தனியா ஒத்தைக்கு நின்றுட்டு இருக்கேன். மனசுல ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்வு இருக்குது. ஆண்டவர் வசனத்தினால தொட்டார் இல்லையா, நீ போ, உனக்கு என்ன பிரச்சனை, நீ போ. ஆனாலும் கொஞ்சம் கூட இருதயத்தை கல்லாக்குன மாதிரி அப்படி நிக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு தான் நிக்கிறேன். ஆனா தொடப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை பூரணமா உள்ள வந்தாச்சு, பேசுறாரு, அப்படியே நிற்கிறேன். நிற்கும் போது அதுக்கு முன்னாடி அவருக்கு எனக்கு எந்த அறிமுகம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு பிறகு நிறைய தடவை அவங்க கூட சேர்ந்து ஊழியத்தை செய்யற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் சொன்னார், நீ ஒரு பாஸ்டருடைய சன். எனக்கு மேலிருந்து கீழே வரைக்கும் வேர்த்தாச்சு. சரிங்களா? நீ ஒரு பாஸ்டருடைய சன், உனக்கு நிறைய பேர் மூலமா கர்த்தர் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தினார், அதையும் சொல்றார். ஆனா உனக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்குது, உன்னை அறியாத, அறிமுகம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் திட்டவட்டமா என்னிடத்துல பேசினா நான் ஊழியத்துக்கு வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல, அதுக்காக தான் கர்த்தர் என்ன இன்னைக்கு இங்க அனுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா ஆண்டவர் உன்னை ஊழியத்துல பயன்படுத்துவார்னு ஒரு வார்த்தை சொன்னது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னால் அங்க நிக்க முடியல, யாரும் தூக்கிட்டு போன மாதிரி முன்னாடி போயிட்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை நான் சொல்றேன். எத்தனையோ பேர் முன்னாடி வந்து அர்ப்பணிப்போட ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இவர் தனிப்பட்ட விதத்துல அந்த ஒரு காலிங், ஒரு அழைப்பை கொடுத்த போது அந்த வார்த்தைக்கு நான் ஆண்டோடைய சமூகத்துல கீழ்ப்படிந்ததுனால அவர் உடனே ஸ்டேஜ்ல கூப்பிட்டார், வா 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 மேலவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி மேல கூப்பிட்டு என்ன ஜெபம் பண்ணி அனுப்புனது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மேலேயும் கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தை வச்சிருக்கிறார். அழைச்சது ஏதோ நம்ம சபையில வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு அப்படியே போறதுக்காக இல்ல, தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக, சில காரியங்களை செய்வதற்காக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஏதோ உலக பிரகாரமான ஒரு அழைப்பு இல்ல, ஒரு உன்னதமான அழைப்பு நம்ம மேல கிடக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்ம செயலாற்ற வேண்டிய விதத்தில் செயலாற்றினால் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார், நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில என் கிட்ட வந்து ஒருத்தர் பேசுவாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட இருந்த மேவி போசேத்துடைய வாழ்க்கையில ராஜாவுடைய ஒரு அழைப்பு வருகிறது. வா, இன்விடேஷன் ஃப்ரம் கிங், ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் பயம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு அருகாமையில போகும்போது அங்க மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். எங்க? காட்டத்தி மரத்துல. அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆளு கொஞ்சம் குள்ளமா இருக்கிறதுனால ஜனக்கூட்டத்தில் அவரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எப்படியாகிலும் இயேசுவை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனா அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில, அவ்வளவு ஜனங்கள் மத்தியில இயேசு அவன் அருகாமையில போய் நின்று, சகைவே இறங்கி வா. அங்க ஒரு அழைப்பு, அங்க ஒரு சத்தம் அவனுக்கு நேராக வருகிறது. இறங்கி வந்தான். அன்னிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு? அவருக்காக வாழ,
அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த, சாட்சியாய் வாழ, ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு இந்த அழைப்புக்கு நம்ம செவி கொடுப்போம்னா கர்த்தர் நம்மை மகிமையாய் பயன்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்லுங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ளணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்கணும். ஓகே, முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவன் விசாரிக்கப்பட்டான். விசாரிப்பட்டு கடந்த மேவிபோசேத் என்ன செய்யப்பட்டான்? விசாரிக்கப்பட்டான். இரண்டாவது, அவன் அழைக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவன் தேற்றப்படுகிறான். பாருங்க, எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம் வேத பகுதியை. இப்ப அழைக்கப்பட்ட இவன் ராஜாவுடைய சமூகத்திலே வருகிறார். வரும்போது 5வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தில் வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன், சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. போதும், அதோட நிறுத்துங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு தேற்றுகிற ஒரு வார்த்தை வருகிறது. நீ என்ன செய்யாத? பயப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தை நமக்கு தருகிறார். நீ என்ன செய்யாத? பயப்படாத. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க, பயப்படாத. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே. தாவீது அன்னைக்கு சொல்றாரு மேவிபோசேத்தை பார்த்து, மேவிபோசேத்தே, ஐயா இதோ அடியேன். சொல்லுங்க, பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. மேவிபோசேத் பயப்படுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்? சவுல் யாரை கொல்ல வகை தேடினார்? தாவீதை. இப்ப இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னை இந்த தாவீது கூப்பிடுகிறார் என்றால் பழிவாங்க, ரிவெஞ்ச், பழிவாங்க கூப்பிடுறாரா? இல்ல எதுக்கு கூப்பிடுறாருன்னே யாருக்கு தெரியாது. மேவிபோசேத்துக்கு தெரியாது. பயத்தோட வர்றான், ஒரு பயத்தோட நடுக்கத்தோட வர்றான். என்ன நடக்க போகுதோ, இன்னையோட முடிஞ்சு போச்சு. நான் மாகீர் வீட்டுல இருந்திருந்தா கூட அப்படியே இருந்திருப்பேன். ஏதோ அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருப்பேன். திடீர்னு ராஜா கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரோ, ஏன் கூப்பிடுறாரோ ஒன்னும் தெரியாம அவன் கலங்கி இருக்கும் போது, மேவிபோசேத்தே நீ பயப்படாதே. இன்னைக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாமங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீ பயப்படாத. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எதை குறிச்சு பயப்படுறீங்க? எதை குறிச்சு பயப்படுறீங்க? அந்த பய உணர்வை கொண்டு வருகிற அந்த விஷயத்துல ஒரு தெய்வீக கிரியை வெளிப்பட இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க இதை தாவீதுடைய வார்த்தையா நினைக்காதீங்க, தாவீதுடைய வார்த்தையா நினைக்காதீங்க. இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு நேராக தருகிற வார்த்தையா எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது மேவிபோசேத்தை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லும் போதே அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசங்கள் உண்டாகிறது. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜாதி ராஜா, உன்னதத்தின் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அகிலத்தையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, எதை குறிச்சும் பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் நம்மை தேற்றுகிற தேவன். அவர் என்ன செய்கிறார்? நம்மை தேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமிலே நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேற்றப்பட்டான். முதலாவதாக அவன் விசாரிப்பின்றி கடந்த அவன் விசாரிக்கப்பட்டான். இரண்டாவது அவனுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கிறது, அழைக்கப்பட்டான். மூன்றாவது அவன் என்ன செய்யப்படுகிறான்? தேற்றப்பட்டான். எதனால இது நடந்துச்சு? ராஜாவுடைய தயவு. ராஜாவுடைய தயவு. என்னால் தயவு பெறத்தக்கவன் இருக்கிறானா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் நேரமும் வந்தது. இது அந்த நேரம். இன்னைக்கு இந்த சபைக்கு ஆண்டு இந்த வார்த்தை தர்றார். நிச்சயமா சில உள்ளங்களோடு கர்த்தர் கிரியை செய்கிறார்.
தேற்றப்பட்டான். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. பயப்படாதே பயப்படாதே என்று தேற்றுகிற ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேற்றதோட ராஜா நிறுத்தல. தேற்றதோட ராஜா என்ன செய்யல? நிறுத்தல. அதுக்கப்புறமா அவன் அரவணைக்கப்படுகிறான். பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. மீண்டும் 3வது தடவையா இந்த அதிகாரத்தில் வருது. தயவு தான் செய்கிறேன், தயவு தயவு செய்கிறேன். உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை என்ன இழந்தானோ, கர்த்தருடைய விசாரிப்பு, கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய ஒரு தேற்றுதல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது நாம் இழந்தவைகள் நமக்கு தானாய் திரும்ப வரும். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ ஆண்டுகளாக சவுலுக்கு எவ்வளவு நிலங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு நன்மைகள் இருந்திருக்கும். ஆனா எல்லாம் இருக்குது, ஆனா அதை அனுபவிக்கிற பாக்கியம் யாருக்கு இல்ல? மேவிபோசேத்துக்கு இல்ல. இப்ப தாவீது ராஜா சொல்றது பாருங்க, உன் தகப்பன் உன் தாத்தாவுடைய நிலங்களை எல்லாம் நான் உனக்கு தரப்போறேன். சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில் அநேக வருஷமாய் தடையாய் இருந்து தடைகளை கர்த்தர் நீக்கி அந்த நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்தில் ஒரு சாட்சி, ஒரு அற்புதம். ஒருத்தனுடைய அந்த சொத்து சம்பந்தமான வழக்கு அநேக ஆண்டுகளாய் நடந்துட்டு இருந்தது. அநேக ஆண்டுகளாய். சரிங்களா? எல்லாருக்குமே அது ஒரு முடிவுக்கு வரணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா முடிவுக்கு வர்றதுக்கு அது ஒரு ஒழுங்குல வராது. சரி, அந்த சிவில் கேஸ் இது போனவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, அது ஒரு முடிவுல வராது. வருஷங்கள் போயிட்டே இருக்குது, வருஷங்கள் போயிட்டு இருக்குது. திடீர்னு எதிர்பாராத விதத்துல மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. சரி, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோமே. எனக்கு வேணுங்கிறத நான் அடையாளப்படுத்துறேன், உங்களுக்கு வேண்டதை நீங்க அடையாளப்படுத்துங்க. ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நம்ம விட்டு கொடுப்போம், சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு அட்வொகேட்டோட உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாங்க. சமரசம் ஆயிடுச்சு. அது கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தினாங்க. முடிஞ்சிச்சு விஷயம். அல்லேலூயா. அப்ப அநேக ஆண்டுகளாய் அந்த நிலம் இருக்கிறது. அதை அவங்களால என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. ஒரு மரத்தை வெட்ட முடியல, ஒரு வீடு வைக்க முடியல. பழைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் இதுக்கு ஒரு முடிவு வரல. ஆனா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் சில வருஷங்கள் போகும்னு நினைக்கிற அந்த நேரத்துல அதுல ஒரு நபர் வராரு, சில முயற்சி எடுக்கிறாரு. டக் டக் டக்குன்னு நடந்தது. காரியங்கள் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. சில நேரங்களில் இப்படிதான் கர்த்தர் செய்யறதா இருக்கும். அநேக வருஷமா நம்ம கையில இல்லாத ஒரு காரியம், நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு விஷயம், ஆண்டவருடைய ஒரு இடைபடுதல், ஆண்டவருடைய ஒரு கிரியை அப்படி வந்துச்சுன்னா உடனடி அதுல எல்லாம் ஒரு மாறுதல் உண்டாகும். அதை செய்யறதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு தான் முடியும். இப்ப பாருங்க, தாவீதை அழைச்சிட்டு இவனுக்கு வேலைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, சரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வை, போதும், அவன் காலு முடமானவன், இவனுக்கு இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்கலாம். ஆனா அவன் சொல்லுவான், உன்னுடைய தகப்பனுடைய தாத்தாவுடைய நிலங்களை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். அதுல ஒண்ணு நான் எடுக்க போறதில்லை, அது ஒண்ணு எனக்கு தேவையும் இல்லை. நல்ல மனசு பாருங்க தாவீதுக்கு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஓகே, அந்த நிலங்களை அவனுக்கு திரும்ப கொடுத்தான். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, அந்த ராஜ மேன்மை இழந்தான். எங்கேயோ மாஹீர் என்று சொல்லப்படுகிற ஒரு வீட்டுல இருந்து சாதாரணமான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறான். இப்ப எங்க சாப்பாடு தெரியுமா? ராஜபந்தியில சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த மேவிபோசேத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உனக்கு எல்லா நாளும் இந்த சாப்பாடு தான். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நீ பெருசா இனி என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அவனை நிந்திச்சவங்க இருந்திருப்பாங்க, பரியாசம் பண்ணவங்க இருந்திருப்பாங்க, ஏளனம் பண்ணவங்க இருந்திருப்பாங்க, அவனை துக்கப்படுத்துறவங்க இருந்திருப்பாங்க. இப்போ ராஜா மேசையில, ஹல்லேலூயா, ராஜா பந்தியில அவன் சொல்றார், ராஜா சொல்றார், தாவீது சொல்றார், நித்தமும் என் கூட. ஹல்லேலூயா. உனக்கு தனி ஒரு இடம் இல்ல, என் கூட நித்தமும் நீ என்ன செய்ய போற? பந்தியில் அப்பம் புசிப்ப. ராஜ மேன்மை. ஹல்லேலூயா. இழந்த நிலங்கள் கிடைக்கிறது, ராஜ மேன்மை போன்ற அந்த அனுபவம் கிடைக்கிறது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை, கவனிங்க, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். இப்போ இவன் ஒரு ராஜாவுடைய பேரரா இருந்தாலும் இப்ப இவனுடைய நிலைமை என்ன? எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப அவனுடைய நிலைமை என்ன? செத்த நாய். ஹல்லேலூயா. அப்படிதான் அவனுடைய லைஃப் இருக்குது. யாரும் அவன் என்ன செய்யல, திரும்பி பார்க்கல, விசாரிப்பார் யாரும் இல்ல. அந்த சூழ்நிலையில செத்த நாயை போல் இருக்கிற. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கூட யோசிப்போம், யாருக்கும் வேண்டாம் என்று நினைக்கப்படுகிற நாம்,
அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட செத்த நாய் போல இருக்கிற என்னை நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். ராஜா ராஜா நம்மை விசாரிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீர் என்ன நினைப்பதற்கு, ஒருவேளை ஒரு சேனாதிபதி நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு காரியம் சொல்லலாம். உங்களுக்கு தேவையான, உங்க அலுவலுக்கு தேவையான, அரண்மனைக்கு தேவையான ஒரு ஆளை நீங்க தேடி பிடிச்சு கொண்டு வர்றீங்கன்னா அது ஓகே. என்னால உங்களுக்கு ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த முடவனாகிய மேவிபோசேத்தான தாவீதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுத்து அவன் கூட சாப்பிட வச்சு டெய்லி அவனுக்கு வேலைக்காரங்களை 10 பேரை வேலைக்காரங்களை வச்சு கவனிக்கிறதுக்கு இந்த மேவிபோசேத்தினால ஏதாவது ஒரு பிரயோஜனம் தாவீதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா தாவீதுக்கு பிரயோஜனம் இல்லதான். ஆனா அல்லேலூயா, அவன் நினைத்தல அந்த தயவு செய்யணும்னு நினைச்ச போது அந்த ராஜா சொல்றான், நான் உனக்கு எல்லாத்தையும் திரும்ப தர்றேன். அந்த தயவு பெறன்னு சொல்றான். செத்த நாயை போல இருக்கிற என்ன நீர் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், ஒன்றுமில்லாத எண்ணெய். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்மள ஒன்றுமில்லாத எண்ணெய், சாதாரணமான எண்ணெய். கர்த்தர் நினைக்கிறாரே, என்னை நினைவுறுகிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்மளை நினைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அவருடைய பார்வைக்கு அற்பமானவர்கள் தான், சாதாரணமானவர்கள், எளியவர்கள் தான், சிறுமைப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்டவங்களை நேசிச்சு அவங்களையும் மேன்மைப்படுத்துறது தான் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியம். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுவோம். சிறுமைப்பட்டவங்க, பரதேசிகள், ஏழைகள், கைவிடப்பட்டவங்க, ஒடுக்கப்படுறவங்க, விதவைகள், ஒவ்வொரு இப்படிப்பட்டவங்களை தேடி அவங்களையும் உயர்த்துவது, அவங்களையும் விடுதலையாக்குவது, அவங்களுடைய தேவைகளையும் சந்திப்பது, அவங்களையும் ஆசீர்வதிப்பது நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நம்ம ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதது எல்லாரையும் நேசிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லார் மேல அன்பு கூறுகிறார். இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க. ஓகே, செத்த நாய் போல இருக்கிற என்னை நினைவுப்பதற்கு எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து, சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். எல்லாம் உன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. பாருங்க, அந்த நிலத்தை பயிரிடணும், அத பலனை சேர்க்கணும். உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நிமித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரர் இருந்தாங்க. இப்போ சவுல் இறந்ததோட சீபாவும் யாருக்கு பணிவிட செய்யறதை விட்டுட்டாரு? மேவிபோசேத்துக்கு பணிவிட செய்யறதை விட்டுட்டாரு. இப்ப தாவீது சொல்றாரு, நான் நிலத்தை எல்லாம் திரும்ப கொடுத்தாச்சு, அதுல பணிவிட செய்ய வேண்டிய பொறுப்பு யாரு? நீயும் உன் பிள்ளைகளும். எப்படி சவுல் இருந்தா அந்த பணிவிடையை நீ செஞ்சிருப்பியோ அதே மாதிரி அவனுடைய பேர பிள்ளை ஆகிய மேவிபோசேத்துக்கு நீயும் உன் பிள்ளைகளும் பணிவிட செய்யணும். இந்த விவசாயம் செய்யணும், பயிரிடணும், அந்த விளைச்சலை சேர்க்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப இழந்த சொத்துக்களை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த தகப்பன் தாத்தா அந்த ஸ்தானத்தை இப்ப யாரு கொடுக்கிறது? தாவீது கொடுக்கிறான். சொந்த தகப்பன் இல்ல, தாத்தா இல்ல, ஆனா ஒரு தகப்பனை போன்று அந்த உள்ளத்தை யாரு கொடுக்கிறது? தாவீது கொடுக்கிறான். அதையும் பெற்றுக்கொண்டான். நித்தமும் ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்டான். ராஜாவுடைய சமூகத்திலிருந்து சாப்பிடுகிற அந்த மேன்மை பெற்றுக்கொண்டான். வேலைக்காரரை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு எல்லாத்தையும் திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு உலக பிரகாரமான ராஜா ஒரு மனுஷனை நினைத்து விசாரித்து அழைப்பித்து அவனுக்கு இதை செய்த போது இவ்வளவு மாற்றங்கள் உண்டாயிடுச்சுன்னா நம்மளை விசாரிக்கிறது உலக பிரகாரமாய் உள்ள ராஜா அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன், அகிலத்தையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை நிறுவினவர், உன்னதமான தேவன். கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நன்றியோட சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபத்துல நடத்த விரும்புறேன். சரிங்களா? இன்னொரு வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம்.
ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டிட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்ப விட்டு ராஜா தாவீது ராஜா சவுலின் பேரனாகிய மேவிபோசேத்தை மட்டும் தப்ப விட்டு மேவிபோசேத்தை பாதுகாத்தான். நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. என்ன இந்த நிகழ்வை நான் சற்று சொல்றேன், எல்லாரும் என்ன கவனிங்க. யோசுவாவுடைய நாட்களிலே யோசுவாவுக்கும் கிபியோனியர்களுக்கு ஒரு உடன்படிக்கை நடந்தது. ஞாபகம் இருக்கா? யோசுவாவுக்கும் கிபியோனியர்களுக்கு ஒரு உடன்படிக்கை. என்ன? அந்த வனாந்த பிரயாணத்துல கிபியோனியர்களாகிய இவர்களை யோசுவா கூட்டத்தார் அழிக்காதபடிக்கு இவங்க பழையதான வஸ்திரம், அந்த பழையதான அந்த துருத்தி, அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து ஏமாற்றி ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. என்ன? நீங்க எங்களை என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது, சமாதான உடன்படிக்கை பண்ணாங்க. அதுக்கு பிறகு யோசுவா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சில வேலைகளை கொடுத்ததே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். வருஷங்கள் போனாலும் உடன்படிக்கையை மறவாதவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம மறந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு இது ஒரு சாட்சி. என்ன நடந்துச்சு? இந்த உடன்படிக்கையை மறந்த இல்லடா தெரியாத, தெரிஞ்சும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சவுல் என்ன செய்துட்டார்னா, கிபியோனியர்கள் ஒரு சிலரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. அதனால என்ன ஆச்சுன்னா, தேசத்துல 3 வருஷம் ஓயாத பஞ்சம். அப்ப தாவீதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறது. ஹல்லேலூயா. யார்கிட்ட விசாரிக்கிறது? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இதை செய்யலாமா கூடாதா அப்படின்னு விசாரிக்கிற ஒரு பழக்கம் இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தாவீது கேட்கிற, ஆண்டவரே 3 வருஷம் தேசத்துல பயங்கரமான ஓயாத பஞ்சம் இருக்கிறதே காரணம் என்ன? அப்ப ஆண்டவர் இந்த விஷயத்தை அவனுக்கு சுட்டி காட்டுறார். கிபியோனுக்கு செய்த தீமை. அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை அவங்க கிட்டே போய் கேளு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ செய். அல்லேலூயா. இப்ப கிபியோனியர் கிட்ட போய் தாவீது ராஜா கேட்கிறார், தேசத்துல பயங்கரமான பஞ்சம் இருக்குது. அது எதனாலன்னா, சவுல் ராஜா உயிரோட இருக்கும்போது உங்களுக்கு தீவினை செய்ததுனால அதற்கு தேவன் கொடுத்த ஒரு தண்டனையாக இந்த 3 வருஷம் பஞ்சம். இதுக்கு விடுதலையாக்கப்பட நான் என்ன செய்யணும்? அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க கூட எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை யாருன்னா, எங்களை கொன்ற, எங்கள் கூட்டத்தாரை கொன்ற சவுல் தான். அவன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் குடும்பத்துல ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை சார்ந்ததுதான் யாரு? மேவிபோசேத். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த நேரத்திலையும் அந்த ராஜா செய்த காரியம் என்ன தெரியுமா? நான் எல்லாரையும் உங்களுக்கு தாரேன், ஆனா எனக்கு யார் மட்டும் வேணும் தெரியுமா? இந்த மேவிபோசேத் மட்டும் வேணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த குடும்பத்துல மீதியா இருக்கிற எல்லாரையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற மேவிபோசேத் அவனை என் பிள்ளை மாதிரி நான் எடுத்துட்டேன். யோனத்தான் நிமித்தம் நான் தயவு செய்யணும் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன் தயவு செய்யணும்னு. அந்த தயவு பெற தக்க ஒரு மனுஷனா இருக்கும்போது நீங்க அதற்கு தடை பண்ணாதீங்க. மேவிபோசேத்தை நான் தர முடியாது. மேவிபோசேத்தை நான் தர முடியாது. சில நேரத்தில் நம்முடைய சத்துருக்கள் நம்மை அழிக்கணும்னு எத்தனைக்கும் போது, பிசாசானவன் நம்ம அழிக்க எத்தனைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம யாரை வேணாலும் தொட்டுக்க, இது ஏன் பிள்ளை, இந்த பிள்ளைய நான் தர முடியாது. இது நான் தெரிந்தெடுத்த பிள்ளை, நான் தயவு பாராட்டிட்டேன், நான் இரக்கத்தை பாராட்டிட்டேன், நான் கிருபையை பாராட்டிட்டேன். இந்த பிள்ளையை நான் தர முடியாது. இதை பாதுகாப்பது என்னுடைய கடமை, இதை பாதுகாப்பது என்னுடைய உரிமை. இந்த பிள்ளையை நான் தர முடியாது என்று சொல்லி நம்மை பாதுகாத்த தேவனுடைய அன்பு இன்றைக்கு வெளிப்படுகிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நம்முடைய பலத்திலே அல்ல நம்ம பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய பண பலத்திலே அல்ல, நம்முடைய திறமையினால அல்ல. ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவனுடைய உன்னதமான பலன், தேவனுடைய உன்னதமான அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததனால தேவன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்தார். அதற்கு எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள். ஓ ராபா ஷகராதலபா, அதற்கு எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள். ஹல்லேலூயா. இப்ப ராஜா சொல்றார், சவுல் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நான் தாரேன். ஏன்னா அவங்க என்னுடைய தயவை பெறல, அவங்க என்னுடைய இரக்கத்தை பெறல. ஆனா என் தயவை பெற்ற, என் இரக்கத்தை பெற்ற இந்த மேவிபோசேத்தை நான் தர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அதை தான் சொல்றார். ஹல்லேலூயா.
நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழும்பும் போது ஆண்டவர் சொல்றார், இது ஏன் பிள்ளை, ஏன் அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறாங்க, இவங்களை நான் தரவே முடியாது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஒன்று, அறியப்படாமல் கடந்த அந்த மேவிபோசேத் விசாரிக்கப்பட்டான். அவன் நினைச்சப்பட்டான், அழைப்பிக்கப்பட்டான். பயப்படாதே என்று தேற்றப்பட்டான். அவன் இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்ப என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கடைசியில் அவன் பாதுகாக்கப்பட்டான் ராஜாவினாலே. இன்றைக்கு இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. தயவு செய்யும், விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? கர்த்தர் எனக்காக தயவு செய்ய போகிறார், அதை சீக்கிரமா செய்ய போகிறார். அந்த நேரம் வந்தது, அந்த காலம் வந்தது. அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். சங்கீதம் 102:13 வாசம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தயவு செய்யும் காலம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. மேவிபோசேத்தை போல அநேக ஆண்டுகளாக சில விஷயங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. 2 கைகளை உயர்த்துங்களேன். எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி, அப்பா நீர் எனக்கு செய்ய போகிற தயவுக்காக நன்றின்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்கிறதற்காக நன்றி, அதற்கான ஒரு குறித்த வேலை வந்ததற்காக நன்றி. கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த செய்தி ஆண்டவர் நமக்கு நேராக தந்திருக்கிறார். தயவு பெறப்படாமல் ஒருவேளை ஹல்லேலூயா ஒதுக்கப்பட்ட நிலைமையில, மறக்கப்பட்ட நிலையில, தள்ளாடுகிற ஒரு நிலைமையில இருந்தால் எனக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஓடா ராபா. கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சத்தத்தை உயர்த்தி ஓ ராபா ஷகா ராதா லா ரீகா ராபா ஷம்தா ராதா நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்கிற தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி. நீர் எனக்கு செய்கிற எல்லா மகிமையான செயலுக்காக நன்றி. ஓ ராபா பாபா ஷகரதல ரபா ரிகரதலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. மேவிபோசேத்தை போல மறக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? மேவிபோசேத்தை போல அர்த்தமற்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நிலைமைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். தீவிரமாய் வாரும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது, தீவிரமாய் எனக்கு உதவி செய்யும், தயவு செய்யும். ஆனா அந்த சங்கீதத்தில் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் இன்னைக்கு அதை உங்களுக்கு நேராக கொண்டு வந்துட்டார். உதவி செய்கிற கரத்தை நீட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்படியே வார்த்தை நமக்கு நேரா வந்துச்சு. பாத்தீங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ செய்ய போகிற மகிமையான செயலுக்காக நன்றி. எங்க சபைக்கு நீ செய்ய போகிற மகிமையான செயலுக்காக நன்றி. எங்க குடும்பங்களுக்கு நீ செய்ய போகிற மகிமையான செயலுக்கு நன்றி. ஓ ராபா ஷாராலா ரிகாராதாலபா. ராஜாதி ராஜாவுடைய தேவ தயவு எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும், எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். இயேசுவே உதவி செய்யும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். உன்னதமான தேவனே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன், ஒத்தாசை அனுப்புகிற தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஓரா பாபா ஷதலரியம் தேரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க. தேவனன் நடை இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார்.
உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஓ அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் உன்னதமானவரின் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவன் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கி. ஒரு மனதோடே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகள். நல்ல கைகளை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இது ஆண்டவருடைய வேலை. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில சில தயவுகளை, இரக்கங்களை, கிருபைகளை பெரும்படியான அந்த நேரம் வந்தது. இயேசுவே எனக்கு நேராக இந்த வார்த்தையை தந்து என்னை பலப்படுத்தினதற்காக நன்றின்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. என் வாழ்க்கையில கிரியைகளை செய்ய போகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த தேவனீர் எங்கள் மத்தியில இடைப்பட்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ராஜாதி ராஜாவாய் உன்னதத்தின் தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை நடப்பித்து உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்க அப்பா. முற்றிலுமா எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தேவ நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். பெரியவர். ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே.